பெண் குழந்தை பிறந்திருந்தா வளர 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 அந்த குடும்பம் தலையெடுக்கும். இதே ஆணாக பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய 25 இல்லை 26 வயதிற்கு அப்புறம் இந்த இடத்துல அமாவாசையில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்கள், அதே மாதிரி பௌர்ணமியில் பிறந்தவங்க, இந்த 2 திதிகளை பிரிக்கும் பொழுது இதில் வாழ்க்கை தான்தான்ற ஒரு ஈகோ கண்டிப்பாக இருக்கு. எந்த விஷயத்தையும் விட்டே கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு தன்மை. திருமணம் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு சேர்க்கக்கூடாத நட்சத்திரம் அப்படின்னா என்ன? இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்கம்மா, என்னோட லைஃப்பில் எதுவுமே நடக்கலை, எல்லாமே முட்டுக்கட்டாக இருக்குன்றவங்க 27 நட்சத்திரத்துக்கும் ஒரே வழிபாடு நான் சொல்கிறேன். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தையை விட்டோ இல்லை குடும்பத்தை விட்டோ பிரிஞ்சு பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நட்சத்திர வரிசைகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒருவர் பூரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய விஷயம் என்ன, தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன, அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்களுக்கு வரக்கூடிய அடுத்த தசைகள் அவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்க போகுது, நமக்கு ஒரு முழு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். ஒவ்வொரு நட்சத்திர வரிசையாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒருத்தர் இன்னைக்கு ஆண் பெண் 2 குழந்தைகளும் பூரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா பொதுவாக அவங்களுடைய குணாதிசயம்ங்கிறது எப்படி இருக்கும்? பூரம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான 4 பாதம் கொண்ட உடைப்படாத நட்சத்திரம். அது சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரனாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுபபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், மகாலட்சுமி அம்சம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த பூரத்தில் தான் நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார் பிறந்திருக்காங்க. பூரத்தில் தான் பார்வதி தேவி அவதரித்ததாக சொல்லப்படுது. பூரத்தில் தான் மீனாட்சி அம்மனும் அவதரித்ததாக சொல்லப்படுது. அதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு நூலில் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுவாக இருந்தாலும் என்ன, நமக்கு ஒரு தாய் அவதரித்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பூரம் ஒரு பெண் நட்சத்திரம். நம்ம சுக்கிரனாலே ஒரு பெண் நட்சத்திரம். அங்கே என்ன காம்பினேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் நம்போது சூரியனோட காம்பினேஷன். ஸோ அங்கே சூரியன் ப்ளஸ் சுக்கிரன். ஸோ இங்கே கம்பீரம், பெண் தன்மையோடு இருக்கக்கூடிய கம்பீரம். ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா உட்காந்துட்டு எல்லாரையும் அடக்கி ஆள்வாங்க பார்த்தீங்களா, அந்த தன்மை எல்லாமே இந்த பூரத்தை கொடுக்கும். இதில் ஒரு ஆண் பிறந்துட்டாங்க அப்படின்னு, ஆண் பிறந்துட்டாங்களாம், பெண் தன்மை இருக்கும். ஆனாலும் அவங்க இந்த தாய், அந்த லேடிஸோட குவாலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கும். சில ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னதான் ஃபேமிலி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே எல்லாரோடையும் அரவணைச்சு போகிறது, அம்மாவுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறது, ஒய்ஃப்க்கு மரியாதை கொடுக்குறது. பூர நட்சத்திரத்தில் பெண் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பொம்பளை குழந்தைய கூட ஒரு மரியாதையாக வாமா போமான்னு கூப்பிடக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது இந்த பூர நட்சத்திரம். அவ்வளோ சீக்கிரம் யாருமே எடுத்தேன் கவுத்தேன்னு பேசாது. ஆனால் கோவம் வரும், மெய்தியாக இருக்கும், திடீர்னு கோவம் வரும். அந்த மாதிரி ஒரு தன்மைக்குள்ள ஒரு நட்சத்திரம். பெண் குழந்தை பிறந்திருந்தால் வளர 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 அந்த குடும்பம் தலையெடுக்கும். என்னதான் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் இந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பத்தோட வளர்ச்சி நல்லாவே பார்க்க முடியும். ஒரு தைரியமாக இங்கே என்ன இருக்கோ இல்லையோ நான் சம்பாதிக்கணுன்ற ஒரு தன்மையோடு சம்பாதிப்பாங்க. இதே ஆணாக பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய 25 இல்லை 26 வயதிற்கு அப்புறம் அவருக்கு தனியாக ஒரு பிஸ்னஸில் அவருக்கான ஒரு பேரை நிலநாட்டுவார். எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படின்னாலும் இவர் தலையெடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டு அவருக்கும் தேவைப்படக்கூடிய சொத்துக்கள் அனைத்துமே சம்பாதிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இந்த பூரத்தில் பிறந்த ஆண்களுக்கு இருக்குது. இதில் 4 பாதங்கள் இருக்குது, 1 2 3 4. இதில் இந்த குணாதிசயங்கள் எந்த மாதிரி ஒரு வேறுபாட்டை காட்டும்? 4 பாதத்தில் முதல் பாதம் பார்த்தீங்கன்னா ஈகோஸ்டிக்காக கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சிம்மத்திலேயே இருக்கும். சுக்கிரன் சூரியனாக இருந்தாலும் அந்த சூரியன் ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும். தான்தான்ற ஒரு ஈகோ கண்டிப்பாக இருக்கும். எந்த விஷயத்தையும் விட்டே கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கணக்கு வழக்கில் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா புதனோட வீட்டில் விழும். அப்போது அந்த கணக்கு தன்மையெல்லாம் அப்படியே கால்குலேட்டிங் மைண்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இப்படி பண்ணால் இல்லை நமக்கு ஒரு லாபம் கிடைக்குமா, இப்படி பண்ணால் நமக்கு அது பொருளாதாரம் வெளியில் மட்டும் இல்லை, வீட்லேயுமே சொல்லுவாங்க, அம்மா நான் உனக்கு இந்த வேலை பண்ணி கொடுத்தேன், எனக்கு இதை வாங்கி தெரியாமான்னு சில பசங்க கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கால்குலேட்டிங் மைண்டெல்லாம் இந்த பூரம் பண்ணும். 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னும் போது கலை, நடனம், டான்ஸு இதிலெல்லாம் ரொம்ப ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நவாம்சம் துலாம் வீட்டில் விழும். இப்போ 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த குழந்தை வளர வளர நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சம்பாதிப்பாங்க. 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த ஒரு லக்குன்றது கண்டிப்பாக வரும். இன்கேஸ் அந்த செவ்வாய் நல்லா இல்லை, பெண்ணோடைய அம்சத்துக்கு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாரான்றது தெரியும். பட் இந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு அதிர்ஷ்டன்றது கிடைக்கும்னு சொல்ல வரேன். இந்த இடத்துல அமாவாசையில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி பௌர்ணமியில் பிறந்தவங்க இந்த 2 திதிகளை பிரிக்கும் பொழுது இதில் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ஏன்னா அமாவாசை திதியில் வந்து ஒரு பூரம் நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பாக அந்த ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி தான் இருக்கும். சூரியனும் அந்த சுக்கிரனும் அம்சத்தை பொறுத்து நமக்கு அந்த வீடை பொறுத்து வெளிச்சம் ஓரளவுக்கு கிடைக்கும். எதுவுமே ஃபாஸ்ட்டாக கிடைக்காது. ஒரு விதமான ஸ்லோ ப்ராசஸ்லேயே போய் பட் எண்ட் ஆஃப் தி டே அதை ரீச் பண்ணுறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து ரீச் பண்ணுவாங்க. பௌர்ணமி திதியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு மகாலட்சுமி அம்சம்னு சொல்லிட்டு அது முழுமையாக இருக்கும். இந்த பூரம் நட்சத்திரத்தில் கொஞ்சம் கோவம் பிடிவாதம்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு வரும் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே கொஞ்சம் பொறுமையாகவே இருப்பாங்க. தெய்வீக அம்சம் ஜாஸ்தி இருக்கும். கல்ச்சர் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இது இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலாம். இது எல்லாமே இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கு அது டிஃபால்ட்டாகவே வரும். இதில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கும் போது ஃபஸ்ட்டு இவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா என்ன, இவங்க நிறைய எடுத்துக்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா இவங்களுக்கு ஆக்சுவலாக சுக்கிரனாலே இனிப்பு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதை அவங்க தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த பூரமில் இருக்கிறவங்க கொஞ்சம் டிஃபால்ட்டாக கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் பூசினா மாதிரியே தான் இருப்பாங்க. அதில் வந்து லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி, ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இல்லை, அதுலேயே சுக்கிரன் இருந்தாலுமே கூட பாருங்கள் நிறைய இனிப்பு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அவங்க பார்க்கும்போதே வெயிட் என்னமோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் மெச்சூர்டாக கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரியே தெரியுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இனிப்பு தவிர்க்க வேண்டும். ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இனிப்புலையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை தவிர்க்கணும். ஏன்னா கொலஸ்ட்ரால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் ரீதியான ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் தான் நிறைய தாக்கம் இருக்கும். இந்த மாதிரி நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க முன்னாடியே இதெல்லாம் தவிர்த்துடணும். பரம்பரை ரீதியாகவே சுகர் பேஷண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அம்மாவுக்கு இருக்கும், ஜெனட்டிக்காகவே இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்களுக்கு அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம் வேணும். தைராய்டு ரீதியான ப்ராப்ளம் வரத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் கவனம் வேணும். மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப கவனம் வேணும். படிப்புன்னு எடுக்கும்போது ஒரு குழந்தை பூரத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன மாதிரி கல்வியை சூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கலை சார்ந்த விஷயத்தில் தான் ரொம்ப ஆசையே இருக்கும் அவங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ்லேயுமே ஆசை இருக்கும். அது ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் எப்பயுமே இருக்கும் அவங்களுக்கு. அங்கே வந்து சூரியனும் சுக்கிரனும் வேலை செய்யும்போது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருப்பாங்க. அந்த தைரியமும் ஜாஸ்தி வந்துடும். புதுசாக ஃபியூஷனாக வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்போர்ட்ஸும் கலையும் சேர்ந்த மாதிரி. இப்போ பரதநாட்டியமே கூட அவங்க கற்றுக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு போட்டி அந்த மாதிரி கலந்துக்கிறப்போ அந்த பரதநாட்டியம் பாட்டு போட்டு ஆட மாட்டாங்க. அதில் வந்து ஃபியூஷன் மியூசிக்கை போட்டு ஆடுவாங்க. ஏதாவது புதுமையாக பண்ணணும், புதுமையாக பண்ணி முயற்சி பண்ணணும், புதுமையாக பண்ணி நம்மளோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா இந்த பூரமாக இருப்பாங்க. இவங்களுக்கான ஒரு குறியீடுகள் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம், இவங்களுக்கான ஒரு தானங்கள்னா என்ன கொடுக்கலாம், தெய்வ வழிபாடு இல்லை சித்தர்கள் வழிபாடு அப்படின்னா என்ன பண்ணலாம்? அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய ராம தேவ சித்தர், அழகர் கோவிலில் மட்டும்தான் இருக்கார் அவர். அந்த சித்தரை இவங்க வழிபாடு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கூகுளில் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபோட்டோ வரும், அதை வச்சு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க. சித்தரை எப்பயுமே நம்ம ஒரு 2 நிமிஷம் வந்து 5 நிமிஷம் நீங்கள் மனசார அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்க நம்மக்கிட்ட கனெக்ட் ஆவாங்க. அப்படியே நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கான மரம் அப்படின்னு பார்க்கும்போது பல்லாமரம். அந்த முக்கண்ணியில் ஒரு கன்னியாக வருது பாருங்க, இனிப்பு பல்லாப்பழத்தை மிஞ்சின இனிப்பு வேற எதுலையுமே கிடையாது. அந்த மாதிரி அப்போ அந்த சுக்கிரன் பூரம் எப்படி ஒரு இனிப்புன்னு பாருங்க. பல்லாமரம், இந்த மரத்தையும் அவங்க தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பல்லா பழம் அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை தானம் கூட கொடுக்கலாம். நிறைய இனிப்பான செய்திகள் வரும். ஏன் நான் வந்து மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினை தீர்வதாக புராணங்கள் சொல்லுது. மீன்ஸ் புக்கிலலாம் நிறைய விஷயத்தில் அதை மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டில் கால், அப்படி இல்லைன்னா பெட் வரும் பார்த்தீங்கன்னா, அது கூட லோகோ வச்சுக்கலாம். இவங்க எந்த கிழமைகள் இவங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும், என்ன மாதிரி நிறங்களை லைஃப் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஒரு நேரத்தை எப்போவுமே பயன்படுத்திகிட்டே இருங்க, உங்கள் கூட வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஒரு லக்கியாக இருக்கும். எல்லா நட்சத்திரத்துக்குமே நான் என்ன சொல்லுவேன், கருப்பு கலராக இருந்தால் கூட பட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆமாம். ஆனால் பூரத்துக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் பட்டு வச்சுக்கோங்க. சுக்கிரன் அம்சம். அதுலேயும் அந்த பிங்க் கலர், அதில் பட்டு ஒரு கர்ச்சீஃப் மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ஏன் கர்ச்சீஃப் சொல்கிறேன்னா, எல்லா நேரத்துலையும் அந்த கலருக்கான அந்த பட்டு வந்து தோஷம் இல்லாத ஒரு துணி. அதை நம்ம எல்லா நேரத்துலையும் வேர் பண்ணிட்டு போக முடியாது. அதுக்கு தான் ஒரு சின்ன கர்ச்சீஃப் மாதிரி ரெடி பண்ணி எப்பயுமே கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடியது அதுதான். திருமணம் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு சேர்க்கக்கூடாத நட்சத்திரம் அப்படின்னா என்ன, சேர்க்க வேண்டிய நட்சத்திரம் அப்படின்னா மிருகஷேடம் நட்சத்திரம் இவங்களுக்கு ஆகவே ஆகாது. மிருகஷேடம் மட்டும் இல்லை, செவ்வாய் சார்ந்த நட்சத்திரமும் இவங்களுக்கு ஆகாது. சித்திரை ஒத்து வராது, அவிட்டம் ஒத்து வராது.
இந்த 3 நட்சத்திரம் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். திருமணத்திற்கு ஆகக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனோட நட்சத்திரம், அஸ்தம், உத்திரம், மூலம், அஸ்வினி, மகம், ரேவதி, உத்திராடம் செட் ஆகும். அப்போ என்ன தெரியுது, நமக்கு சூரியனோட நட்சத்திரம் செட் ஆகும், கேது நட்சத்திரம் செட் ஆகும், சந்திரனோட நட்சத்திரம் செட் ஆகும். இந்த நட்சத்திரம் எடுத்துக்கலாம். சுக்கிரனுக்கு ராகுவும் செட் ஆகும், அதில் சதயம் செட் ஆகும். உடன் பிறந்தவர்களோ இல்லை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வந்துட்டாங்க செவ்வாயோட நட்சத்திரத்தில், குறிப்பாக மிருகசீரிடம், அவிட்டம், சித்திரையில் வந்துட்டாங்க இருக்காங்க, என்ன பண்ணலாம்? தவிர்க்க முடியாது. இப்போது அண்ணன் தம்பினா கூட ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அவங்ககிட்ட சில நாட்கள் நம்ம பேசாமல் கூட தவிர்த்துக்கலாம், இல்லை எப்பயாவது தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம என்ன வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னும்போது அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று, அதிலிருந்து 9வது நட்சத்திரம் வரக்கூடிய நாள் கடவுளோட வழிபாடு எடுக்கும்போது அதோட தாக்கம் குறையும். என்ன மாதிரி வழிபாடுகள் எடுத்துக்கலாம்? சுக்கிரன் தானே நமக்கு பூரம் சுக்கிரன் வருதுன்னு வச்சுக்கோங்க, தாயோட வழிபாடு எடுத்துக்கலாம். 2 நெய் தீபம் ஏற்றிட்டு மனசார ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வரும்போது நல்ல மாற்றம் தரும். இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்கம்மா, என்னோட லைஃப்பில் எதுவுமே நடக்கலை, எல்லாமே முட்டுக்கட்டாக இருக்குன்றவங்க 27 நட்சத்திரத்துக்கும் ஒரே வழிபாடு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமுகம் சொல்லிட்டு இருக்கும், எல்லா கோவிலுமே இருக்கும். சிவன் கோவிலிருந்து முருகர் கோவில், அந்த கோவிலில் கருவறை கிட்ட இருக்கக்கூடிய கோமுகம். ஏன் கருவறை கிட்ட அப்படின்னு சொன்னால், தாயார்கிட்டையுமே கோமுகம் இருக்கும். கருவறை கிட்ட இருக்கக்கூடிய கோமுகத்தோடைய உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்றோ இல்லை உங்களோட லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் அன்றோ அந்த கோமுகத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, எப்படி சாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் பன்னீர் அதெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க, அதே மாதிரி பன்னீரும் பாலும் வாங்கிட்டு போய் நீங்கள் உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு 33 எண்ணிக்கையில் பொட்டு வைங்க. அதாவது இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தீர்த்தம் வெளியேறும் இடம் தான் வந்து கோமுகம். இது கருவறைக்கு வெளியில இருக்கும், சுற்றி வரும்போது நம்மளால பார்க்க. அதுக்கு மேலே நம்மளோட பிரம்மர் இருப்பார். அந்த கோமுகக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரம்மர் இருப்பார். நம்மளோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய தன்மை அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன் கோமுகத்துலேருந்து வரக்கூடிய நீர் அப்படின்னு சொன்னால், அதுலேயும் காலையில் அபிஷேகம் வரக்கூடிய நீர் அப்படின்னா, இரவு பூஜை கடவுளுக்கு பண்ணி முடிச்சுட்டு தேவர்கள் எல்லாம் வந்து இரவு நேரத்தில் கடவுளை வந்து வணங்குவாங்களாம். திரும்பவும் ஜபிச்சு அவங்களுடைய மந்திர உச்சாரணெல்லாம் சொல்லி அந்த இடத்த அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்குனதுல காலையில் அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய நீர் வரும்போது நம்ம அழகாக நம்மளும் க்ளீன் பண்ணி கையால் அரைக்கப்பட்ட சந்தனத்தை பூசிட்டு 33 எண்ணிக்கையில் குங்குமத்தை வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஊதுவத்தி ஆராதனை காமிச்சிட்டு 2 நெய் தீபம் 2 சைடில் ஏற்றி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக 3லேருந்து 5 நட்சத்திரம் நீங்கள் வந்து உங்களோட லக்ன நட்சத்திரத்துக்கும் செய்யலாம், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் செய்யலாம். நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரலன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் கமெண்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக 33 பொட்டு அப்படிங்கும்போது குறிப்பாக ஏன் 6 3 3 6 சுக்கிரனுடைய நமக்கு நிறைய பிரச்சனை பொருளாதாரம், நிறைய பிரச்சனை குடும்பம், இது 2மே கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஸ்ட்ரைட்டாக 6 பொட்டே வச்சிடலாம், எதுக்கு 33ன்னு வைக்க? இந்த பக்கம் வந்து 3, இந்த பக்கம் 3 எண்ணிக்கையில் வரணும் எனக்கு. அதனால நம்ம இங்கே 15 பெருசு, வெறும் 6 நீங்கள் வைக்க முடியாது. ஆமாம். ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு வாங்க. 32 எண்ணிக்கை இந்த பக்கம் வச்சுருங்க. ஒன்னே ஒரு பொட்டு மட்டும் பிரம்மர் காலில் வச்சுருங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறதன் மூலமாக அவங்க லைஃப்பை பாசிட்டிவாக கொண்டு போகும். இப்போ பூரத்தில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னாலே சுக்கிர தசை தான். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, 20 வருட சுக்கிர தசை பாதங்களை குறித்து வருடங்கள் மட்டும் மாறுபடும். இந்த குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாது, இதற்கான விளக்கம் முதல்ல சொல்லி. குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னா, பிறக்கும் போதே சுக்கிர தசையில் தானே பிறக்கிறாங்க. அப்போது அந்த சுக்கிரன்னாலே என்ன அப்படின்னா, அந்த பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அந்த காதல் வயப்படுவாங்க, படிப்பில் நாட்டம் போயிடும், வீட்லேயுமே பெரியவங்களோட பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்படின்றதுனால குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் இந்த சுக்கிர தசையே கூட. அந்த சுக்கிர தசை ஆரம்பத்திலேயே வரும்போது வாழ்க்கையை தடம் மாறி தீர்மானிச்சிட போகிறாங்கன்றதுக்காக தான் குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு குழந்தை பிறந்துட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு அந்த சுகபோக வாழ்க்கைங்கிறது அனுபவிக்கக்கூடிய வயது இல்லை. இது அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குமா? வீடு வாங்குறதோ வண்டி வாகனம் வாங்குறதோ எப்படி இருக்கும் மாற்றம்? பரணியில் பிறந்தாலும் சுக்கிரதசை தான், பூராடத்தில் பிறந்தாலும் சுக்கிரதசை தான். நமக்கு பூரத்தில் பிறந்த சுக்கிரதசை குட்டி சுக்கிரனாக இருந்தால் பெருசாக கெடுதல் பண்ணாது. ஏன்னா நமக்கு காலபுருஷ தத்துவ பிரகாரம் 5வது இடத்துல வரக்கூடிய நட்சத்திரம் அது. இதை வந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து, என் குழந்தைக்கு இப்போ அந்த புக்திகள் தான் போகுது, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் அந்த திசை காலங்களில் அவங்களுடைய வாழ்க்கை தடம் புரண்டு போகாமல் காப்பாற்ற முடியும்?
முதல்ல அவங்க வந்து அந்த சுகபோக வாழ்க்கையை கட் பண்ணணும். ஹை ஹண்ட்ரட் ஃபோன் கண்டிப்பாக கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு வந்து நாக்குக்கு ருசியாக சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ என்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கொடுங்க, பட் கஷ்டங்களை சொல்லி வளங்க. பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரும் பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு லக்கி சாமா எடுத்து அந்த குழந்தைய வளர வளர வர இவங்களும் வளர்றதுனால அவங்களும் கூட சேர்ந்து ஓகே அந்த பிள்ளைய வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. அப்படி இல்லை குழந்தைக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதில் அவங்களுடைய வளர்த்து விடுங்க. இப்போ வந்து ஒரு 15 வயது வரைக்கும் இந்த சுக்கிர திசை, அதுக்கப்புறம் வரக்கூடிய 6 வருட சூரிய திசை அவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும்? இது படிப்பு, வேலை, இது 2 சார்ந்த விஷயங்கள்ல அவங்க யாரெல்லாம் சந்திப்பாங்க, எந்த மாதிரி துறைகள் அவங்க நோக்கி போவாங்க? பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தையை விட்டோ இல்லை குடும்பத்தை விட்டோ பிரிஞ்சு தான் ஹாஸ்டலில் படிக்கிற மாதிரி இருக்கும். சூரிய திசையில் காலேஜோ இல்லை +1 +2 அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. முதல் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா முழுமையாக 19 வருடம் இருக்கும். அப்போது 19 வயசு, அப்போ காலேஜை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். இல்லை 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா முழுமையாக 14 வருடம் இருக்கும். அப்போ அவங்க +1 +2க்கு பிரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சிம்ம வீடு சூரியனோட வீடு. அப்போ அந்த இடத்துல சூரிய தசை போகும்போது கண்டிப்பாக சூரியன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக குழந்தைங்கள வெளியில தான் படிக்க போடுவாங்க. இல்லை ஒருவேளை எனக்கு ஒரே குழந்தையா இருக்குது, இல்லை என்னுடைய செல்ல பிள்ளையா இருக்காங்க, நாங்கள் வெளியில் போட முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்போம் அப்படிங்கும்போது அது அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் இருக்க உறவு பாதிக்காமல் இருக்க என்ன செய்யும்? அப்பாவுக்கும் குழந்தைக்கும் உறவு பாதிக்குதா இல்லையா, அப்பாவுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான், மற்றபடி வரல. எப்படி சுக்கரதசையில் அப்பா நல்லா க்ரோத் ஆகி வந்தாரோ அது அப்படியே இங்கே கொஞ்சம் உல்ட்டாவாகும், ரிவர்ஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், இல்லை அப்பாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், இல்லை அப்பாவுடைய சைடில் ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது ஒரு நெருக்கம் வரும்போது அது வந்து அதோடைய டென்ஷன் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் வெடிக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும். இதில் எந்தெந்த புக்திகள் வந்து ரொம்ப ராசியாக இருக்கும், இந்த புக்திகளில் கவனமாக இருக்கும்? சூரிய தசையில் நமக்கு ரொம்ப வந்து ராகு புத்தி கவனம் வேணும். சூரிய தசையில் கேது புத்தியும் கவனம் வேணும். இது என்ன பண்ணுன்னா இந்த படிப்பு ஏற்கனவே நமக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த சூரியனில் வரும்போது ரொம்ப தைரியம் வரும். லவ்வில் வந்து இல்லை நான் தைரியமாக வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் ஒத்துப்பாங்கன்ட்டு இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துப்பாங்க. இவன் இந்த சாரி டிசிஷன் எடுத்துப்பார். தலைமையாக நின்று முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் கவனம் வேணும். அடுத்து வரக்கூடிய 10 வருட சந்திர திசை அவங்களுக்கு வேலை, உத்தியோகம், திருமணம் முக்கியமாக எப்படி இருக்கும் வாழ்க்கை? சுக்கிரன் சந்திரன் நல்லாவே இருக்கும். அந்த 10 வருடம் தசை நல்லாவே இருக்கும். இந்த 10 வருடத்தில் என்ன மாதிரி தொந்தரவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, சந்திர தசையில் சனி புத்தி வரும்போது கவனம் வேணும். எல்லா தசையுமே பிரச்சனையை கொடுக்குமான்லாம் கிடையாது. தசை நடத்துகிற நாதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இங்கே சந்திரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. சந்திரன் இவங்களுக்கு இந்த பூரத்தில் உட்கார்ந்து இருக்குன்னா அது எத்தனாவது வீடாக வருதுன்னு தெரியணும். லக்னத்துக்கு எத்தனாவது வீடாக வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போயிடும். நான் சொல்லக்கூடியது புத்திகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். தசையும் முக்கியம், புத்தி அதை விட முக்கியம். ஏன்னா புத்தி தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கக்கூடிய இம்பாக்ட் பண்ண போகுது. கோச்சாரத்தோட ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடியது புத்தி தான். அப்போ இது ரொம்ப இங்கே இன்டர் கனெக்ட் ஆகிக்கிறது அந்த புத்திங்கும் போது சனி புத்தி ரொம்பவே வந்து ஒரு வித ரொம்ப மன இறுக்கம் கொடுத்து, மன ரீதியான தொந்தரவு கொடுத்து, மன சஞ்சலத்தை ரொம்ப வந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்போ வந்து அவங்க கவனம் வேணும். இவங்களுக்கு காதல் திருமணமா இல்லாட்டி நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, அந்த வாழ்க்கையில பிரச்சனை போகாமல் இருக்கிறதுக்கு இவங்க என்ன மாதிரி விஷயங்களை கையாளணும் இந்த சந்திர திசை? காதல் திருமணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு 60% வச்சுக்கோங்களேன். ஆனால் பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து தான் சொல்லியிருக்கேன். திடீர்னு இந்த சுக்கிரனே புதனோட சேர்ந்ததுனா காதல் திருமணம் தான். சுக்கிர நட்சத்திரமும் சரி, ராகு நட்சத்திரமும் சரி, காதல் வயப்படாமல் இருக்காது. அதே மாதிரி இந்த சுக்கிரனோட நட்சத்திரமும் சரி, ராகு நட்சத்திரம் புதன் சுக்கிரன் உணர்ந்தாலுமே கூட அந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருந்தாலுமே காதல் வயப்பட தான் செய்வாங்க. அதுதான் வந்து என்ன சொன்னா, இந்த சூரிய தசையில் இந்த புத்திங்க போகும்போது துணிச்சலாக முடிவெடுக்கும். நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம், லிவிங்கில் இருக்கோம், வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் பண்ணாங்க. பாதிப்பு இந்த சந்திர தசைக்குள்ள அவங்க கஷ்டப்படுவாங்க. அதான் சொன்னால் அந்த சனி புத்தி வரும்போது இருக்குமாயிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த ரீதியான தொந்தரவு, வீடு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான உட்காந்து. சிலர் டீச்சராக இருக்காங்க, சிலர் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் துறையில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது சூரியனோட வீடு தானே, ஏதாவது ஒரு அரசாங்க சார்ந்ததுலையுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து வரக்கூடிய 7 வருட செவ்வாய் திசை இவங்களுக்கு இந்த மண், மனை, வீடு யோகம், அதே மாதிரி அந்த டயத்தில் தான் நிறைய ஆரோக்கியத்தில் ஏதாவது ஆப்ரேஷன்ஸோ அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த செவ்வாய் திசையில் எவ்வளோ கவனமாக? செவ்வாய் தசையிலையும் சரி, சூரிய தசையிலையும் வந்து நமக்கு சர்ஜரி, ரத்தம் பார்க்கறது, ஆக்சிடென்ட் பார்க்கறதெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன விஷயமா நடந்தே தீரும். உண்மை. மண் மனையும் இந்த செவ்வாய் திசையில வாங்கறதுக்கான இது கொடுக்கும். இங்க என்ன வேலை பார்க்கணும், சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் வந்துருவாங்க. அப்போ இவங்க இந்த வீடு ஏற்கனவே பேர் லேண்ட் இந்த சந்திர தசையிலேயே வாங்கியிருப்பாங்க, ஒரு இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பாங்க. செவ்வாய் தசையில தான் வீடு கட்டலான்னு கை வைப்பாங்க. அப்போ இந்த சுக்கிரன் சும்மா இருப்பாரா, ஒரு 2 டபுள் பெட்ரூம் போட்டு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா மேலே
டெரஸில் ஒன்று உள்ளுக்குள்ளேயே படிக்கட் போட்டு 3வது பெட்ரூம் கட்டலாமா அப்படின்ற வேலையெல்லாம் இந்த சுக்கிரன் பார்ப்பாரு. ஸோ அகலக்கால் எடுத்து விட்டுருவார். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் லாக், அது எப்போ லாக் ஆவாங்கன்னா செவ்வாயில் ராகு புத்தி போகும்போது லாக் ஆவாங்க, செவ்வாயில் சுக்கிர புத்தி போகும்போது லாக் ஆவாங்க. கவனம் வேணும். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் போகும்போது அந்த திங்கிங் ப்ராசஸ் வரும். செவ்வாய் ராகுல லோன் எடுத்து விட்டு போயிடும். கவனம் வேணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தது ராகு திசை 16 வருடங்கள் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 56 வயது வரைக்கும் ராகு திசை தான் அவங்க சந்திப்பாங்க. இப்படி இருக்கும் நம்ம பசங்களை வந்து ஃபாரினுக்கு அனுப்பலாமா, பசங்களுடைய கல்யாண பிரம்மாண்டமாக பண்ணலாமா, பசங்களுக்கு இந்த மாதிரி படிப்புக்கு நம்ம பண்ணலாமா, பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி பண்ணலாமான்ற திங்கிங் ப்ராசஸில் இருப்பாங்க. பூரம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்து மேலே பாசம் ஜாஸ்தி இருக்கும், அன்பு ஜாஸ்தி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தேடி தேடி கடகத்தோட வீடோட அமைப்பு எல்லாமே இந்த பூரத்துக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு என்ன தேவைன்றது இவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய தன்மையாருன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்க. அடுத்து வரக்கூடிய குரு தசை அவங்களுக்கு, அதுவும் பெரிய தசை. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய குழந்தைகளை செட்டில் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அவங்களுக்கான வாய்ப்புகள், நிறைய பேர் 60 வயதுக்கு மேலே தான் சொத்து வாங்கினவங்க இருக்காங்க, வாழ்க்கையில் பெருசாக பிஸ்னஸில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு தசை? குரு தசை எப்படி இருக்கும்னா, அந்த அப்போ தான் வந்து பசங்களுக்காக ஏதாவது இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி கொடுக்கலாமா, இல்லை பசங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதில் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணுறேன், நான் அங்கேருந்தே பண்ணுறேன், இங்கேருந்தே பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். பட் ஆனால் அந்த குரு தசையில் சுக்கிர புத்தி வரும்போது கவனம் வேணும். என்னன்னா சிலர் வயதாகி லேடிஸால் மாட்டுறாங்க பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், அந்த பிரச்சனையெல்லாம் அங்கே வரும். கேள்வி 70 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 70 கிட்ட அந்த ஏஜ் வரும். குரு தசையில் சுக்கிர புத்தி வரும்போது, குரு தசையில் ராகு புத்தி வரும்போது இந்த பிரச்சனை வரும். ஒரு அவமானம், அசிங்கம் கண்டிப்பாக அதில் கவனம் வேணும். இந்த குரு திசையை இந்த மாதிரி ஒரு கவனமாக கடத்தி பிறகு வரக்கூடிய சனி திசை அவங்க ஆரோக்கியத்தில் எந்த இடத்துல கை வைக்கும்? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உணவு பழக்கத்தில் இந்த சனி திசை புதன் திசையை சந்திக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். எப்படி அவங்க பாதுகாப்பாக இந்த சனி திசையை கடக்கணும்? இல்லை, ஆல்மோஸ்ட் அவங்க ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடுவாங்க. குரு தசையில் சுக்கிர புத்தி சொன்னோம் பார்த்தீங்களா, வெளியே அவமானத்தை காமிச்சிடும், பப்ளிசிட்டி பண்ணி விட்டுடும். இவங்க பண்ண தப்பை பப்ளிசிட்டியாக காமிக்கக்கூடியது இந்த ராகு புத்தியில் காமிச்சு கொடுத்துரும். அப்போது அது வந்து சூரியனோட வீடுன்றதுனால தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் நமக்கு அப்போ இருக்கும். சனி தசை சனி புத்தியில் அவங்க அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து அமைச்சு கொடுத்துரும். ஸோ கவனமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹெல்த்து, அதையே மனசில் நினச்சி ஹெல்த் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நிச்சயமாக. ஏன்னா ஒரு மனுஷங்கிறவங்க பிறந்து வளர்ந்து அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள்லாம் அனுபவித்து இறுதியாக இறைவனடி சேரும் பொழுது அந்த முழுமை பெற்றால் அது அந்த வாழ்க்கை நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழ்நாள் பூரா இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க, வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவாக போகும் அப்படின்னா என்ன பண்ண? எப்பயுமே இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப ஆடம்பரமாக வாழணும்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ஆடம்பரமாக வாழணுன்றதுக்காக எதை வேணாலும் செய்யறதுக்காகவும் யோசிப்பாங்க. நான் இது வந்து டபுள் சைடாகவும் சொல்கிறேன், 50% இப்படியும் சொல்கிறேன், 50%. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கால சூழல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்க ஒரு பேக்கெட் மணிக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் இருக்காங்க. ஜாதகம் பார்க்கறதுனால ரொம்ப வலி வேதனையில் சொல்கிறேன் நான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இம்பேக்ட் பண்ணுதாங்க. நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைங்க சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா கவனம் ரொம்பவே அவசியம். வாழ்க்கை முழுவதும் தானம் எதெல்லாம் கொடுக்கும்போது சுகமாக வாழ்க்கை அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பான விஷயத்தை தானம் கொடுக்கலாம். அதை வந்து கோமாதாக்கு தானம் கொடுக்கலாம், மனுஷங்களுக்கு கொடுக்கறதும் நல்லது. அதை விட ரெட்டிப்பு பலன் நமக்கு வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் கோமாதாவுக்கு வந்து சக்கரை பொங்கலோ இல்லை வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழத்தை கூட இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை போட்டு வாழை இலையில நல்லா ஃபோல்டு பண்ணி அதை கோமாதாக்கு தானம் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிப்பாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நிச்சயமாக. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் பற்றி விரிவாக பேசினோம். நிறைய பேர் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங்கை பற்றி நம்மளுடைய முகநூல் பதிவுலையும் சரி இன்ஸ்டா பதிவுலையும் சரி கேட்குறாங்க. அதை பற்றி நம்மளோட ஆஃபீஸ் டைம் வந்து மார்னிங் 10 to 6, மேக்ஸிமம் 7 இருக்கும். அப்பாயின்மெண்ட்ஸ் கொஞ்சம் எல்லாருமே அர்ஜென்ட்டாக சொல்கிறதுனால எல்லாருக்குமே அர்ஜென்ட்டாக பார்க்கணும், கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய காலமாக இருக்குது. அர்ஜென்ட் வேணும்னா உங்களோட சூழல் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்துட்டு இருக்க நேர்கள் இவங்க கிட்ட உங்களுடைய சுய ஜாதக கன்சல்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலை 10லேருந்து 6 மணி வரைக்கும் கொடுக்கப்பட்ட நம்பரில் கால் பண்ணும்பொழுது உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்படும். அதே மாதிரி நமக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதிடர்கள் நம்மளும் வந்து மரியாதையோட அவங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி பேசும்பொழுது நமக்கான பதில்களும் பாசிட்டிவாக கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிந்தவர்களும் இதே நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அருமையான ஒரு பதிவு. அடுத்த ஒரு நட்சத்திர பதிவில் சந்திக்கலாம். நன்றி.